ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிஞ்சுக்கரங்கள். ஒரு இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு நிறைய ரூட்ஸ் இருந்தாலும் ஷார்ட் ரூட்ஸ் எதுன்னு தேடி தான் போவோம் இல்லையா? ஏன்னா வேலை சீக்கிரம் முடியணும் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி தான் எம்எஸ் வேர்டில் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் வேலை சீக்கிரம் முடியறதுக்கு நம்மளுக்கு நிறைய ஷார்ட்கட் கீஸ் தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம் இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிறைய ஷார்ட்கட் கீஸ் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எம்எஸ் வேர்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக அமையும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எஸ், இப்போ நான் வந்து எம்எஸ் வேர்டில் ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு நான் டெமோ காமிக்கிறதுக்காக கொஞ்சம் ரேண்டமைஸ்டாக நான் கொஞ்சம் டெக்ஸ்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் சைன் ரேண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரேண்டமைஸ்டாக கொஞ்சம் உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ ஷார்ட்கட் கீஸை பொறுத்த வரைக்கும் Ctrl+A to Z வரைக்கும் எல்லாமே நமக்கு ஷார்ட்கட் கீஸ் தான். நான் எல்லாத்தையுமே நான் ஓவராலாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் உங்களுக்கு எதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு வேர்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அதில் வச்சு கர்சரில் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணால் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த வேர்டில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா எனக்கு இந்த பேராகிராஃபே எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வச்சு ஜஸ்ட்டு ட்ரிபிள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேராகிராஃபே செலக்ட் ஆகிடும். அப்படி இல்லை எனக்கு ஓவராலாக அந்த பேஜே செலக்ட் ஆகணும் அப்படின்னா Ctrl+A கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேஜில் உள்ள எல்லா டெக்ஸ்ட்டுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் Ctrl+A ஷார்ட்கட். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா Ctrl+B, Ctrl+B அண்ட் Ctrl+I அண்ட் Ctrl+U இந்த மூணுமே போல்ட், இட்டாலிக் அண்ட் அண்டர்லைன் இதுக்குரிய ஷார்ட்கட்ஸ். இது ஹோம் டேப்ல உள்ள ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா? ஸோ ஓகே, Ctrl+B கொடுத்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த வேர்டை போல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, போல்ட் ஆயிடுச்சு. அடுத்தது Ctrl+I கொடுத்தீங்கன்னா அந்த வேர்டை நீங்கள் இட்டாலிக் பண்ணிக்கலாம். அண்ட் Ctrl+U கொடுத்தீங்கன்னா அந்த வேர்டை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆர்டராக சொல்லணும், பட் இது மூணுமே உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதனுடைய அந்த மெமரைஸ் பண்ணுறதும் உங்களுக்கு ஈஸி தான். BIUன்னு தான் இருக்குது. ஸோ Ctrl+B, Ctrl+I அண்ட் Ctrl+U இதை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தென் Ctrl+C அது என்ன அப்படின்னா காப்பி பண்ணுறதுக்குரிய ஷார்ட்கட். ஸோ இப்போ நீங்கள் ஒரு வேர்டை சூஸ் பண்ணிக்கிறீங்க, Ctrl+C கொடுக்குறீங்கன்னா அந்த வேர்ட் காப்பி ஆகிடும். ஸோ இது வந்து எனக்கு காப்பி ஆயிருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ணணும் அப்படின்னா ஹோம் டேப்ல கீழே கிளிப்போர்ட் அப்படின்னு இருக்கும். அதில் உள்ள அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த வேர்டு உங்களுக்கு காப்பி ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ்ட் அண்ட் வாண்ட் ரெண்டு வேர்டு வந்து உங்களுக்கு காப்பி ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு இதில் எது வேணும் எது வேணாம் அப்படின்றத நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கிளியர் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லாமே கிளியர் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எதை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு காட்டிடும் அது பேஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Ctrl+D. Ctrl+D அப்படின்னா ஃபாண்ட் டயலாக் பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். Ctrl+D கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா ஃபாண்ட் அண்ட் ஃபாண்ட் ஸ்டைல், சைஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரே இதுலேயே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எஃபெக்ட் எல்லாமே கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் Ctrl+E என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் அலைன்மெண்ட். இங்கே இருக்கக்கூடிய எல்லா அலைன்மெண்ட்ஸ்க்குமே உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் கீஸ் வந்து இருக்குது. மோரோவர் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் விருப்பம் தான். பட் இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் கீஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். Ctrl+E உங்களுடைய கர்சரை எந்த பேராகிராஃபில் வேணால் வச்சுட்டு Ctrl+E கொடுத்தீங்க அப்படின்னா அது சென்ட்ரல் அலைன்மெண்ட்க்கு வந்துடும். ஸோ ஓகே, அடுத்தது Ctrl+F. Ctrl+F கொடுத்தீங்கன்னா ஃபைண்ட் டயலாக் பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த நேவிகேஷன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வேர்டை நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து மேட்ச் அப்படின்ற ஒரு வேர்டை நான் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபைண்ட் பண்ணி காட்டிடும் எத்தனை வேர்டு வந்து உங்களுடைய பேராகிராஃப்ஸில் வந்து மேட்ச் அப்படின்னு இருக்குது அப்படின்றத. ஸோ ஓகே, இதுதான் Ctrl+F குறிய அதாவது ஃபைண்ட் பண்ணுறதுக்குரிய ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Ctrl+F. ஓகே, தென் Ctrl+G எதுக்குரிய டயலாக் பாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கோ டு
அதாவது அந்த பேஜில் இருக்கக்கூடிய எந்த வேர்டுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ நீங்கள் அதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து செக்ஷன், அந்த பேஜில் உள்ள செக்ஷன், ஏதாவது ஒரு செக்ஷனுக்கு போகணுன்னா நான் வந்து இங்கே செக்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த நம்பரை நான் இங்கே கிளிக் பண்ணேன்னா அந்த செக்ஷனுக்கு போக முடியும். இல்லை ஒரு பர்டிகுலர் லைனுக்கு நான் போகணுமா, இல்லை பர்டிகுலர் புக் மார்க் போகணுமா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேஜஸ், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சர்ச் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் இது. ஓகே, இப்போ வந்து கோ டு டயலாக் பாக்ஸ் பார்த்தாச்சு. Ctrl+G, தென் Ctrl+H. Ctrl+H கொடுத்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ் ஆப்ஷனுக்கு போயிடும். ஃபைண்ட், ரீப்ளேஸ், கோ டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே டயலாக் பாக்ஸில் இருக்கும். பட் அந்த பர்டிகுலரான அந்த ஆப்ரேஷனுக்கு நீங்கள் எப்படி டைரெக்டாக போகலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த மாதிரியான டயலாக் பாக்ஸ். ரீப்ளேஸ் அப்படின்னா இப்போ நான் மேட்ச் அப்படின்ற ஒரு வேர்டை நான் வந்து ஃபைண்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, இந்த மேட்சுக்கு பதிலாக மேட்ச் அப்படின்ற வார்த்தை எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் நான் வந்து வேற ஒரு வார்த்தையை நான் கொடுக்கணும். மேட்ச்ன்ற எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து கோல் அப்படின்ற ஒரு வேர்டை கொடுக்கணும் அப்படின்னா ரீப்ளேஸ் வித்துன்னு நம்ம கொடுக்குற இடத்துல கோல் அப்படின்னு நான் கீப் பண்ணிட்டேன். இதில் ரீப்ளேஸ் மட்டும் கொடுத்தேன்னா ஒரு மேட்ச்க்கு மட்டும் அது ரீப்ளேஸ் ஆகும். அடுத்தது ரீப்ளேஸ் ஆல் அப்படின்னு கொடுத்தேன்னா எத்தனை மேட்ச் இருக்கோ அந்த எல்லாத்துக்குமே அது வந்து கோல் அப்படின்ற வேர்டாக அது வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா Ctrl+I. இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். Ctrl+I அப்படின்றது இட்டாலிக்குரிய ஷார்ட்கட் கீ. ஒரு வேர்டை வந்து நம்ம இட்டாலிக்காக மாற்றணும் அப்படின்னா அதுக்குரிய ஷார்ட்கட் கீ தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா Ctrl+I. ஓகே, அடுத்தது Ctrl+J. Ctrl+J அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபை பண்ணுறது. Ctrl+J அந்த பேராகிராஃபில் வச்சுட்டு Ctrl+J கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் அந்த சென்டென்ஸோடைய அந்த பேராகிராஃபுடைய எண்டு பார்த்தீங்கன்னா வந்து முன்ன பின்ன இருக்கிற இடத்துலலாம் உங்களுக்கு வந்து சேம் ஆகி ஜஸ்டிஃபை ஆகி காட்டும். ஸோ இதுதான் Ctrl+J. தென் Ctrl+K வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். இது எல்லாம் ஹைப்பர் லிங்க் பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க முடியாது. ஜஸ்ட் நீங்கள் அந்த ஷார்ட்கட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஹைப்பர் லிங்க் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா Ctrl+K. ஓகேவா, இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Ctrl+L. இதுவுமே அலைன்மெண்ட்க்குரிய ஒரு ஷார்ட்கட் தான். Ctrl+L கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் அலைன்மெண்ட். தென் Ctrl+N, இது வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடியது. Ctrl+N அப்படின்னா நியூவாக ஒரு டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது இல்லாமல் நியூவாக ஒரு டாக்குமெண்ட் 2 இங்கேயே உங்களுக்கு தெரியும். இது டாக்குமெண்ட் 1 அண்ட் இது வந்து டாக்குமெண்ட் 2. ஸோ நியூவாக நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னா Ctrl+N வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று தான். அடுத்து பார்த்தீங்கன்னா Ctrl+O. Ctrl+Oனா ஓப்பன் பண்ணுறது. ஓப்பனுக்குரிய ஷார்ட்கட் வந்துட்டு Ctrl+O. இங்கே ரீசெண்டாக நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்களோ, ஒர்க் பண்ணியிருந்தீங்களோ அது எல்லாமே இங்கே வியூ ஆகும். இதில் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் எதுவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா Ctrl+P. இது வந்து பிரிண்ட்டுக்குரிய ஷார்ட்கட். இப்போ நீங்கள் செஞ்சுருக்கிற இந்த ஒர்க்கை பிரிண்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அதுக்குரிய ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ctrl+P. ஸோ ஓகே, இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால உங்களுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ Ctrl+P கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த லே அவுட் வந்து ப்ரிவ்யூ வந்து காமிக்கும். இந்த ப்ரிவ்யூவில் உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா Ctrl+Q. Ctrl+Q என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ரீசெண்டாக செஞ்சதை, அதாவது ரீசெண்டாக நீங்கள் செஞ்ச அந்த ஆப்ரேஷன் வந்து ரிமூவ் இண்டென்ட், அந்த இண்டென்ட் வந்து ரிமூவ் பண்ணி பழைய மாதிரியே கொண்டு வரதுக்குரிய ஷார்ட்கட் வந்து Ctrl+Q. தென் Ctrl+R. ஆருமே வந்து ரைட் அலைன்மெண்ட்க்குரிய ஒரு ஷார்ட்கட் தான். பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து அலைன் ஆகிடும். ஓகே, அடுத்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ctrl+S. Ctrl+Sனா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து சேவ் பண்ணும்போது, டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணும்போது சேவர்ஸ் பாக்ஸ்குள்ளே தான் அது வந்து கொண்டு போகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சேவர்ஸ் போகும்போது அதுக்குரிய அந்த லொக்கேஷனை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த லொக்கேஷனில் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு கேட்கும். ஸோ நீங்கள் அந்த லொக்கேஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய Ctrl+Sக்கு அந்த சேவ் ஆப்ஷன் வந்து சேவ் மட்டும் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எவ்ரி 1 hour ஆர் ½ an hourக்கு வந்து நீங்கள் சேவ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நம்ம வந்து கரண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த பவர் வந்து எப்போ வேணால் கட் ஆகலாம். ஸோ கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்து அடிக்கடி சேவ் பண்ணுற ஒரு பழக்கத்தை வந்து கொண்டு வந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஓகே, அடுத்தது Ctrl+T. இது வந்து எதுக்குரியதுன்னா ஹேங்கிங்குரிய ஷார்ட்கட். ஹேங்கிங்னா என்ன?
Ctrl+T நீங்க கொடுக்க அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் அப்படியே இருக்கும். அடுத்தடுத்த லைன்ஸ் வந்து அலைன் ஆகி நகர்ந்துகிட்டே வரும். இதுதான் வந்து ஹேங்கிங். Ctrl+T. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க ஏதாவது ஒரு பிக்சர் ஆட் பண்ணணும். ஒரு பேராகிராஃப் இருக்கு, அதுக்கு ரிலேட்டடான ஒரு பிக்சரை அந்த பேராகிராஃப் கூடயே மிங்கிள் பண்ணி நம்ம அட்டாச் பண்ணணும் அப்படின்றப்ப இந்த ஹேங்கிங் Ctrl+T வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகிற ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா Ctrl+U நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அண்டர்லைனுக்குரிய ஷார்ட்கட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா Ctrl+U. ஸோ ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா Ctrl+V. Ctrl+V வந்து பேஸ்ட்டுக்குரிய ஆப்ஷன். ஓகே, நான் வந்து ஒரு வேர்டை செலக்ட் பண்ணியிருக்கேன் ஆர் கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை பேஸ்ட் பண்ணுறதுக்குரிய ஷார்ட்கட் தான் Ctrl+V. Ctrl+V கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும், நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு வேர்டை வந்து நம்ம சூஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த வேர்ட் வந்து இங்க பேஸ்ட் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா Ctrl+W. Ctrl+Wனா நம்ம செஞ்சுட்டு இருக்க இந்த ஒர்க்கை, இந்த டாக்குமெண்ட்டை வந்து க்ளோஸ் பண்றதுக்குரிய பாப்அப் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது Ctrl+W அப்படிங்கிறது க்ளோஸ் பண்றதுக்குரிய ஒரு ஷார்ட்கட் கீ. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணும்போது நம்ம இது வரைக்கும் இதை வந்து சேவ் பண்ணவே இல்லை. ஸோ இந்த டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது அது சேவ் பண்ணணுமான்ற ஆப்ஷனை நமக்கு கேட்கும். டைரக்டாக அது க்ளோஸ் ஆகாது. ஆல்ரெடி நீங்கள் வந்து இன்கேஸ் சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா டைரக்டாக க்ளோஸ் ஆகும். சேவ் பண்ணாத ஒரு டாக்குமெண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பாப்அப் பாக்ஸ் வந்து சேவ் பண்ணணுமா, டோன்ட் சேவா, இல்லை கேன்சலா அப்படின்றத உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா Ctrl+X. ஒரு வேர்டை நான் செலக்ட் பண்ணிட்டேன், Ctrl+X கொடுத்தேன் அப்படின்னா அந்த வேர்ட் டைரக்டா கட் ஆயிடும் அந்த இடத்துல இருந்து. ஓகேவா? இப்போ கட் பண்ணியாச்சு, உங்களால வேற ஒரு இடத்துல வச்சு உங்களால பேஸ்ட் பண்ண முடியும். நான் Ctrl+V கொடுத்தேன்னா அந்த வேர்டை கட் பண்ணி இங்க வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஆர் காப்பி பேஸ்ட் பண்ணும்போது அந்த வேர்ட் அங்கேயும் இருக்கும், இங்கேயும் நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா Ctrl+Y. Ctrl+Y கொடுக்கும்போது உங்களுக்கு ரீடு. ஓகேவா? நீங்க பண்ண ஒர்க்கை திரும்பவும் நம்ம செய்யணும் அப்படின்னா Ctrl+Y கொடுக்கலாம். ஓகேவா? அது வந்து ரீடு. ஆர் Ctrl+Z கொடுத்தீங்கன்னா அது வந்து அன்டு. அதாவது நீங்க ஏற்கனவே செய்த ஒரு ஆப்ரேஷன் வந்து உங்களுக்கு பேக் சைட் கொண்டு போறதுக்கு வந்து Ctrl+Z, ஃபார்வர்டைஸ்டா போகிறதுக்கு Ctrl+Y. ஓகே, இப்போ உங்களுக்கு நம்ம சொன்ன எல்லா ஒர்க்குமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எல்லா ஷார்ட்கட் கீஸும் மைண்ட்ல வச்சிருப்பீங்க. இது இல்லாம இன்னும் சில யூஸ்ஃபுல்லான ஷார்ட்கட்ஸ் இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒர்க் பண்ணிருக்கிற இந்த டாக்குமெண்ட்ல ஸ்பெல்லிங் எரர், கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா டைரக்டான ஒரு ஷார்ட்கட் இருக்கு. F7 நீங்க கிளிக் பண்ணா போதும் உங்களுக்கு அந்த ஸ்பெல் செக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ நீங்க கவர்மெண்ட் லேப்டாப்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் கீஸ் எல்லாத்துலயுமே எக்ஸ்ட்ராவா இன்னொரு ஆப்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது வால்யூம் இன்க்ரீஸ் பண்றது, டிக்ரீஸ் பண்றது, லைட்டிங் இன்க்ரீஸ் பண்றது, டிக்ரீஸ் பண்றது, கேமரா, ஃபிளைட் மோட், இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து அதுல இருக்கும். ஸோ அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கீழே Ctrl Alt அந்த கீழே இருக்கிற இடத்துல FN அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கீ இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நீங்க கீ பண்ணும்போது உங்களுக்கு டைரக்டா அது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எஸ், உங்களுக்கு இந்த ஸ்பெல்லிங் செக் பாக்ஸ் வந்து இங்க ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல பாத்தீங்கன்னா இங்க டாக்குமெண்ட் அப்படின்ற வேர்ட்ல எரர் இருக்கு. ஸோ இதுல உங்களுக்கு நிறைய சஜஷன்ஸும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதுல எது உங்களுக்கு ஆப்டா இருக்கோ அதை வந்து நீங்க கீ பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே இங்க ரீப்ளேஸ் ஆயிடும். டைரக்டாவே அது வந்து அடுத்தடுத்த வேர்டுக்கு ஸ்கிப் பண்ணி கொண்டு போயிடும். ஓகே, இதுக்கு உங்களுக்கு ஆன்லைன் இருக்கணும், நெட்ல தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஆஃப்லைன் ஒர்க்லயே இதை பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து எல்லா எரர்ஸுமே கிளியர் ஆனதுக்கு அப்புறமா ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் வந்து செக் இஸ் கம்ப்ளீட்ன்ற ஒரு பாப்அப் பாக்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு இது ஃபுல்லி செக்டு. ஓகேவா? ஸோ எஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா டெலிட்க்குரிய ஷார்ட்கட் கீஸ் தான். என்னது டெலிட்க்கு வந்து ஷார்ட்கட் கீ இருக்கா? அதுதான் 2 கீ ஆல்ரெடி இருக்கே, அதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதாவது நீங்க எதையாவது டெலிட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்க டெலிட் பண்ணணுமோ அங்க உங்களுடைய கர்சரை வச்சு ரைட் சைடு நீங்க போகணும் அப்படின்னா டெலிட்டும், லெஃப்ட் சைட் போகணும்னா பேக் ஸ்பேஸும் நீங்க யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? இதுதான் நம்ம எப்பயுமே யூஸ் பண்றது. இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லெட்டரா தான் நீங்க வந்து டெலிட் பண்ண முடியும். இல்ல எனக்கு வேர்டா டெலிட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க அதை கூட கண்ட்ரோலை சேர்த்து பிரஸ் பண்ணா மட்டும் போதும். Ctrl+Backspace அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வேர்டா லெஃப்ட் சைடு வந்து டெலிட் ஆயிட்டே போகும். அதே இல்லாம Ctrl+Delete நீங்க கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்டா ரைட் சைடு வந்து டெலிட் ஆயிட்டே வரும். ஸோ இதுதான் டெலிட்க்குரிய ஷார்ட்கட் கீஸ். ஸோ மோரோவர் நீங்க நிறைய ஷார்ட்கட் கீஸ் வந்து இப்ப பார்த்தாச்சு. இப்போ ஓவராலா எனக்கு வந்து புல்லட்ஸ் கொடுக்கணும்,
இப்போ இந்த எல்லா பேராகிராஃப்ஸ்க்கும் வந்து நான் வந்து புல்லட்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னா Ctrl Shift + L கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புல்லட்ஸ் பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இது வந்து ஒவ்வொரு வேர்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை எந்த பேராகிராஃப்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் Ctrl + Shift + L கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்குரிய புல்லட்டிங் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ ஓகே, அடுத்தது Shift F3 நீங்கள் கொடுத்தா என்ன நடக்கும்? அந்த கேஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வந்து எந்த கேஸில் இருக்கோ, சென்டென்ஸ் கேஸா இல்லை வந்து அப்பர் கேஸா லோவர் கேஸா, அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் Shift F3 மூலமாக. ஸோ Shift F3 நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா லேப்டாப்பில் இருக்குது அப்படின்னா, அதாவது லேப்டாப் வந்து ஒவ்வொரு கீபேட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் லேப்டாப்பில் நீங்கள் கொடுக்கணும்னா Shift + அந்த ஃபங்க்ஷன் Fn + F3 கொடுக்கும்போது தான் அந்த கேஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கேஸ், அதாவது சென்டென்ஸ் கேஸ், அப்பர் கேஸ், லோவர் கேஸ் அப்படின்னா அந்த கேசஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும். நீங்கள் ஒவ்வொன்றையுமே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அவசியம் இல்லை. ஓவராலாக நீங்கள் சூஸ் பண்ண எல்லாத்துக்குமே, செலக்ட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்டுக்கும் சேர்த்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, ஓவராலாக நம்ம இன்னைக்கு நிறைய ஷார்ட்கட் கீஸ் பார்த்துட்டோம். இதில் உங்களுக்கு எதெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு தெரியுதோ அதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஷார்ட்கட் கீஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம். பாய். என்றென்றும் இணைந்திருங்கள் உங்கள் பிஞ்சுக்கரங்களுடன்.